மக்களே, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள், அதாவது லவ் டுடே படம் எடுத்தாரு, டிராகன் படம் எடுத்தாரு, ரெண்டுமே சமையிட்டு இப்ப வந்து டியூட் அப்படிங்கிற படம் எடுத்தாரு. அந்த படமும் ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தை வந்து வாங்கியிருக்கு. மக்களுக்கு மத்தியில நல்ல ஒரு படமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதோடைய ப்ரோமோ வந்து இதுக்கு முன்னாடி போச்சு. அந்த படத்துக்கான அந்த ப்ரொமோஷன் எல்லாமே வெளியூர்ல போயிட்டு பண்ணாங்க. அந்த சமயத்துல வந்து இந்த தெலுங்கு சைட்ல ப்ரொமோஷன் பண்ண போகும்போது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து மமிதா பைஜு வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரியா ஒரு பண்ணியிருப்பாரு. அதாவது கியூட்டா சில விஷயங்களை வந்து பண்ணி காமிங்க அந்த படத்துல வரக்கூடிய அந்த சம்பவங்களை அப்படின்னு சொல்லும்போது மமிதா பைஜு முடி பிடிச்சி ஒரு மாதிரி எட்டி உதைச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மமிதா பைஜுக்கே ஒரு கட்டத்துல வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அதே தெலுங்கு ப்ரொமோஷன்ல வந்து அவருடைய ஏடி ஒருத்தர் வந்து இவர் பேசக்கூடிய தமிழை வந்து தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ண விட்டு இருந்தாரு. அந்த இடத்துல இவங்க வந்து காமெடி ட்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஒரு கட்டத்துல அந்த பையன் கிட்ட சத்தம் போட்டு ஒரு சில இடத்துல தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ பார்க்கக்கூடிய நம்மளுக்கு அது வந்து அவர் மேல ஒரு நெகட்டிவ் மார்க் விழ வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து அவருடைய கவனத்துக்கு சென்றால் நல்லது. ஸோ அவர் வந்து ஒரு ஃபன்னான ஒரு நடிகர், நல்ல ஒரு மனுஷன். பட் இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணும்போது ஒரு சிலர் அதை பார்க்கும்போது என்னப்பா இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிப்போகுது. ஸோ அது வந்து அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றது வந்து மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி இன்னமும் நிறைய ஃபன் எலிமெண்ட், அவர் வந்து செய்யக்கூடிய அந்த காமெடி எல்லாமே மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. பட் அது ஓவர் ஆக்டிங்கும் இந்த இடத்துல வந்து முகம் சுளிக்க வைக்குது. ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.